அது வெறும் வந்து தர்காவை அப்புறப்படுத்துது அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டின் கீழ் அந்த கோயில்களை கொண்டு வருது, அந்த இடத்த கொண்டு வருதுன்றது தான் நோக்கம். ஆமாம், மதுரை மாதிரியான நகரம் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் வர்றது அப்படின்றது இன்னும் ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நகரம், தமிழ்நாட்டினுடைய வழிபாட்டு முறைகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நகரம், தமிழ்நாட்டினுடைய ஜாகிரபியில் ரொம்ப முக்கியமான ஒரு நகரம், தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்டரியில் ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். இந்த நகரத்தை ஆர்எஸ்எஸ்ஸின் கீழ் கொண்டு வந்து விட்டால் தமிழ்நாடு ஹிஸ்டரியில் நீங்கள் என்னன்னாலும் ரீரீட் பண்ணலாமே. நாளைக்கு திருப்பரங்குன்றம் உள்ளுக்குள்ளே வந்து என்னென்ன தான் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் புதிய விதிமுறைகளை வைப்பான். அது எல்லாத்துக்கும் வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு பொய் சொல்லுவான். ராமர் கோயிலுக்கு அது தானே சொன்னான், ஒரு சிலையை உள்ள தூக்கி போட்டது தானே, அதுக்கப்புறம் அவன் எழுதுனது எல்லாமே ஸ்கிரிப்ட் தானே, அந்த ஸ்கிரிப்டை இந்தியாவே நம்பிருச்சு. அப்போது அதே மாதிரி எப்படி இந்தியாவுக்கு உயிர் நாடி அயோத்தின்னு கண்டுபிடிச்சு அங்கே போய் ஒரு குண்டு வச்சானோ, அதே போல் தமிழ்நாட்டுக்கு உயிர் நாடி மதுரைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மதுரையில் வந்து இவன் வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கிறான். இவனுங்களை வந்து விரட்டி அடிக்கிறது தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரும் பணி.